உங்கள் வீட்டை கம்ப்ளீட்டாக டீக்ளட்டர் பண்ணிட்டீங்க. வீட்டோட என்ட்ரன்ஸையும் உங்களையும் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் வாஸ்து டீடாக்ஸ் பயணத்தில் மொரட்டு அன்புக்கான நேரம். அது என்ன மொரட்டு அன்பு? இனி இங்கே எல்லாமே பெருக்கல் தான், வகுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, உங்கள் கையில் காசே நிற்க மாட்டேங்குது, தண்ணி மாதிரி கரைஞ்சிட்டே இருக்கு இல்லை? அப்போ சரிதானுங்க, உங்கள் வீட்டில் எங்கேயோ தண்ணி சொட்டுதுங்க. அது உங்களை மட்டும் இல்லைங்க, உங்கள் காசையும் சைலண்ட்டாக கரைச்சிட்டே இருக்குதுங்க. ஸோ வாட்டரை சேமிச்சிங்கன்னா நம்ம வெல்த்தையும் சேமிக்கலாமுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்ணாடி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். சந்தோஷமான அழகான விஷயங்களையா, இல்லைன்னா சோம்பலையும் அதிருப்திகளையுமா? என்ன கொடுமை சரவணா இது, இதெல்லாமா பேட் எனர்ஜியாக மாறும்னு தானே கேட்குறீங்க? வாஸ்துப்படி கண்ணாடியும் தண்ணியும் நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் லைஃப்பில் நம்மளே எதிர்பார்க்காத உயரத்தில் ப்ளேஸ் ஆகும். தப்பாக யூஸ் பண்ணால் அப்படியே ஆப்போசிட் தான், அதுவும் டபுளாக. ஸோ வாஸ்து சொல்கிற டபுள் தமாக்காவை பாசிட்டிவாக மாற்றணுன்னா இதுதான் இந்த வாரத்துக்கான டீடாக்ஸ் மிஷன். உங்கள் பெட், கிச்சன் ஸ்டவ், குப்பை தொட்டி, டாய்லெட் இதுக்கு எதிராக கண்ணாடி இருந்தால் உடனடியாக மூவ் பண்ணுங்கள், இல்லை கவர் பண்ணுங்கள். நல்ல பாசிட்டிவான வைப்ஸ் உங்களை தேடி வர மாதிரி வடக்குலேயும் கிழக்குலேயும் கண்ணாடியை ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எங்கே தண்ணி சொட்டினாலும் உடனடியாக சரி செய்யுங்க. பைசா முக்கியம் பிகிலு. உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையில் தரமட்டத்தில் ஒரு குடத்தில் சுத்தமான தண்ணியை வைங்க. உங்கள் வாழ்க்கையில் செழிப்பும் சந்தோஷமும் சம்பூர்ணமாக கிடைக்கும். டே 4 டபுள் தமாக்காவை ஸ்னாப் எடுத்து சுவாமி வாஸ்துவை டேக் பண்ணுங்கள். நல்லதை மட்டுமே ரிஃப்ளெக்ட் பண்ணி வாஸ்துவை உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றுங்க.